தன்னை பத்தின உண்மைலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வீட்டுல இருக்கிறவங்கள பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி சரவணன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. எப்பயுமே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த தடவை சரவணன் வந்துட்டு தங்கமேல் விஷயத்துல பொறுமையா இருக்காம தங்கமேல் பத்தின ஒட்டுமொத்த உண்மையுமே சொல்லி தங்கமேல சரவணன் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதான் சரியான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க தங்கமேல் பண்ற டிராமாலாம் உண்மை நம்பிக்கிட்டு கோமதி வந்து பாண்டியன் கிட்ட வர இந்த சரவணன் பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல, நீங்களும் கண்டிச்சிட்டீங்க நானும் கண்டிச்சிட்டேன், இந்த சரவணன் திருந்துற மாதிரியே தெரியல, மறுபடியும் தங்கமேல் கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் போல, இந்த தங்கமேல சும்மா இருக்கிற மாதிரி தெரியல, அது மத்த விஷயத்துல சரவணன் மேல குற்றம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, சரவணன் வந்து வேற பொண்ணை விரும்பிட்டு இருக்கான், அதனாலதான் முன்ன மாதிரில இப்ப என்கிட்ட சரியா பேசுறது இல்ல, சரவணன் மாமா வேற பொண்ணை விரும்புறதுனாலதான் எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு தங்கமேல் மனசாட்சி இல்லாம சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கு. தங்கமேல் வேற ஏதாவது விஷயத்த சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல தங்கமேல் மேலே சந்தேகமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் சரவணனை பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சாதாரணமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் தங்கமேல் தனியா இருக்கிறப்ப தங்கமேல் கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்கான். எனக்கு ரெண்டு பேத்துல யாரை சந்தேகப்படுறதுனே தெரியல, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர மாதிரியே தெரியல, டெய்லியுமே சரவணன் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்கான். எனக்கா நீங்க சரவணன் கிட்ட தனியா கடையில இருக்கிறப்ப பேசி பாருங்க அப்படி சொல்லிட்டு இங்க பாண்டியன் கிட்ட ஆல்ரெடி கோமதி சொல்லி வச்சிருந்தாங்க. கோமதி சொன்னதை கேட்டுட்டு பாண்டியன்மே வந்து சரவணன் காலையில கடைக்கு வந்ததும் என்னடா சரவணா உங்களுக்குள்ள என்னதான்டா பிரச்சனை, தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கிற, வீட்டுல நீ தான் ஒழுக்கமா இருப்பேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், செந்தில் கதை தான் என் பேச்ச கேட்காம எல்லா முடிவுமே எடுப்பாங்க, இப்ப அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கு அந்த புத்தியே வந்துருச்சா, எதுக்குடா தங்கமேல் கூட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற, தங்கமேல் சொன்னதான உண்மைதானா, நீ வேற எந்த பொண்ணையும் விரும்புறியா அப்படி சொல்லி பாண்டியன் கேட்டதுமே இங்க சரவணன் சாக்காயிடுறாரு. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, நான் எப்ப அப்படிலாம் பண்ண போறேன், நான் வேற பொண்ணு விரும்புறேன் ஃபர்ஸ்ட் உனக்கு யாருப்பா சொன்னது, தங்கமேல் எதுவும் சொல்லிச்சாப்பா அப்படி சொல்லிட்டு சரவணன் கேட்கிறாரு. தங்கமேலாம் சொல்லல, யாரும் சொல்ல, நானா தான் கேட்கிறேன், உனக்கும் தங்கமேல் கடையில ஏன் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, தங்கமேல் எதுவும் பட்டு என்ன அடிக்கடியாடா அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கேட்கிறாரு. நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலப்பா, எங்களுக்குள்ள பெரிய சண்டை எல்லாம் எதுவுமே இல்ல, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் ஆறுதல் சொல்ற சரவணன் வந்துட்டு கண்டிப்பா இது தங்கமேலோட வேலையா தான் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குப்பா, கடையை பாத்துங்க நான் போனதும் வந்துறேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போறதா போய் சொல்லிட்டு இங்க கோமா சரவணன் வந்து மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு வர சரவணன் வந்து தங்கமேல கூட்டு போய் ரூம்ல வச்சு பயங்கரமா சண்டை போடுறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ தப்பிக்கணுங்கிறக்கா என் மேல இப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு பொய்ய சொல்லிருப்ப, நீயும் உன் குடும்பமும் தப்பு பண்ணிட்டு அதை மறிக்கிறக்கா எதுக்கு தேவையில்லாம என் மேல பொய்யா பழிய போடுறீங்க, நான் வேற பொண்ணு விரும்புறேன்னு உனக்கு எப்படி தெரியும், நான் வேற பொண்ணு விரும்புறேன்னு உன்கிட்ட சொன்னா நீ ஏன் எதுக்கு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கிற, ஆல்ரெடி எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ இப்படி எல்லாம் சொன்னா எங்க அப்பா அம்மா மனசு கஷ்டப்படாதா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படி சொல்லிட்டு சரவணன் வந்து தங்கமேல் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. உங்களை மாட்டி பண்ணுங்கறக்கா நான் அப்படி எல்லாம் பண்ணல மாமா, எனக்கு வேற வழி தெரியல, இல்லனா நீங்க என்ன பத்தின உண்மையெல்லாம் வீட்டுல சொல்லிருவீங்க, அத்தை வேற என்கிட்ட அடிக்கடி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள இது மட்டும் தான் பிரச்சனையா வேற எதுவும் பிரச்சனையா, உண்மையை சொல்லு உன் மேல தான் தப்பா இருக்கும்னு சொல்லி என்னைய தான் கேள்வி கேட்கறாங்க, அவங்களுக்கு எதுவும் உண்மை தெரிஞ்சிருமோங்கிற பயத்துல தான் நான் அப்படி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க இனிமேல் அப்படி பொய் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி தங்கமேல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே பொய் சொல்ல மாட்டேன்னு எத்தனை தடவை தான் நீ சாரி கேட்டுக்கிட்டே இருப்ப, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே மாட்டேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணேன்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாரையுமே எனக்கு எதிராக திருப்பி விட்டுருப்ப, நான் பண்ணாத விஷயத்தை நான் பண்ணேன்னு சொல்லி நீ வீட்டுல சொல்றேன், அப்ப நீ இவ்வளவு தப்பு பண்ணி இருக்கப்ப அதை நான் சொல்றதுல என்ன தப்பு, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எங்க அப்பா கிட்ட போய் நான் போய் உண்மையை சொல்ல போறேன் பாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா தங்கமேல் கூட சண்டை போட்டுட்டு சரவணன் வந்து மறுபடியும் கடை கிளம்பி போறாரு. இங்க வீட்டுல சரவணன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதை பாண்டியனுக்கு போன் பண்ணி கோமதி சொல்லிடுறாங்க. சரவணனை வீட்டை விட்டு போகாம தடுக்கிற கோமதி வந்துட்டு உங்க அப்பா வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்காரு, நீ கடைக்கெல்லாம் போக வேண்டாடா சரவணா, இன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியெல்லாம் உங்க அப்பா வரேன்ட்டாரு அப்படி சொல்லிட்டு சரவணனை கடைக்கு போக விடாம வீட்லயே உட்கார வச்சிடறாங்க. வீட்டுக்கு வர பாண்டியன் வந்து சரவணன் பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு, உனக்கு வெளியில வேலை இருக்குதானடா சொல்லிட்டு கிளம்புனேன், அப்புறம் எதுக்கு இப்ப வீட்டுக்கு கிளம்பி வந்த, வீட்டுக்கு கிளம்பி வந்தது இல்லாம மறுபடியும் எதுக்கு தங்கமேல் கூட சண்டை போட்ட, அப்ப என்கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்து மறுபடியும் நீ தங்கமேல்கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்க, அதுக்காக தான் என்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தியா, அப்ப தங்கமேல் சொல்றதான உண்மையா தான் இருக்கும் போல, நீ வேற பொண்ணை தான் விரும்புறியா, அந்த உண்மையில தெரிஞ்சிருச்சுங்கிற காரணத்துக்காக தங்கமேல் தான் சொல்லியிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து தங்கமேல்கிட்ட பிரச்சனை பண்றியா அப்படி சொல்லிட்டு உண்மையிலே என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்காம இங்க பாண்டியன்மே வந்து சரவணனை சந்தேகப்படுற மாதிரி பேசுறாரு. இதனால ரொம்பவே பொறுமையா இருந்து போன சரவணன் வந்துட்டு போதும்பா என்னை பத்தி இதுக்கு மேல தப்பா பேசாதீங்க, எல்லா தப்பையும் பண்ணிட்டு இது மட்டும் நிம்மதியா இருக்கு, எந்த தப்புமே பண்ணாம நான் ஏன் உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு இப்படி நிக்கணும், இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடுறேன், இத்தனை நாளா அரசி பிரச்சனை போய்கிட்டு மாமா பிரச்சனை போய்கிட்டுங்கிறதுனால தான் அமைதியா இருந்தேன், இதுக்கு மேல நான் உண்மையை மூடி மறைக்க விரும்பல, இன்னைக்கே நான் எல்லா உண்மையும் போட்டு உடச்சறேன் அப்படி சொல்லிட்டு சரவணன் முன்ன வந்து நிக்கிறாரு. சரவணன் வந்து உண்மையை சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இங்க தங்கமேலுக்கு பயம் வர ஆரம்பிக்குது, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்ல, நான் சொன்னதெல்லாம் மறந்துருங்க, இனிமேல் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டோம், நாங்க அமைதியா இருந்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு சரவணன் கிட்ட போய் தங்கமேல் வந்து உண்மையை சொல்ல விடாம தடுக்க பாக்குறாங்க. அதான் எங்க அப்பா அம்மா கிட்ட மாறி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேல, அப்புறம் எதுக்கு இப்படி நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிற, இன்னைக்கு உன்னோட ஆட்டத்துக்குலாம் முடிவு வரப்போது பாரு அப்படி சொல்லிட்டு நான் சொல்ல போற உண்மையெல்லாம் கேட்டு நீங்க எல்லாம் ஆடி போறீங்க, எனக்கு வேற வழியில நான் இன்னைக்கு இந்த உண்மையெல்லாம் உடச்சறேன் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் எம்ஏ முடிச்சிருக்கு நினைச்சானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி தங்கமேல் ஒண்ணு எம்ஏ எல்லாம் முடிக்கல, தங்கமேல் வெறும் 12th மட்டும் தான் படிச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் நான் தங்கமேல் பத்திரம் கண்டுபிடிச்ச உண்மைனா இது மட்டும் தான், அது போக தங்கமேல் வந்துட்டு இந்த ஸ்கூலை விட்டு ரெண்டதுக்கான மெயினான ரீசனே ஸ்கூல்ல வந்து தங்கமேலோட காலேஜ் சர்டிபிகேட் எல்லாம் கேட்டிருந்தாங்க, தங்கமேல் வந்து காலேஜ் படிச்சிருந்தா தானே அதுக்கிட்ட சர்டிபிகேட் எல்லாம் இருக்கும், அந்த சர்டிபிகேட் இல்லாத காரணத்தினால தான் ஸ்கூல்ல வேலை பார்க்க பிடிக்கல அப்படி இப்படின்னு பொய்ய சொல்லிட்டு ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எதர்ச்சி என் ஃப்ரெண்டோட நான் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனப்ப தங்கமேல் தான் எனக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுச்சு, அன்னைக்கு தான் தங்கமேல் வந்துட்டு ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு அந்த கடையில சர்வர் வேலை பார்க்குற உண்மையை கண்டுபிடிச்சேன், இவ்வளவு படிச்சுட்டு எதுக்கு இந்த ஹோட்டல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்கு நல்ல இடத்துல நான் வேலை வாங்கி தரேன் வா அப்படி சொல்லிட்டு தங்கமேல கூப்பிட்டுக்கிட்டு அது படிச்ச காலேஜுக்கு போய் அதோட சர்டிபிகேட் வாங்கலாம்னு போனா காலேஜ் வாசல்ல நிப்பாட்டி தான் அடுத்த உண்மையை சொல்லுச்சு, நீங்க நினைக்கிறபடி நான் காலேஜ் எல்லாம் படிக்கல, நான் வெறும்
12th தான் படிச்சிருக்கேன், இந்த காலேஜுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல அப்படி சொல்லிட்டு காலேஜ் வாசல் நின்னதுக்கு அப்புறம் தான் தங்கமேல் வந்துட்டு காலேஜ் படிக்கலங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லுச்சு. சரி இவ்வளவுதான் பண்ணிருக்கேன்னு பார்த்தா படிப்பு விஷயத்துல ஏமாத்துற மாதிரியே வயசு விஷயத்துல என்ன ஏமாத்திருச்சு. சரி இவ்வளவுதான் பண்ணிருக்கேன்னு பார்த்தா இதோட பெரிய ஒரு தப்பையும் தங்கமேல் பண்ணிருச்சு. அது என்ன தெரியுமா அப்படி சொல்லி இங்க சரவணன் சொல்ல வரப்பே சரவணன் ஏற்கனவே சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு இங்க கோமதி வந்து தலை சுத்தி கீழே விழுந்துறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் போய் பதறி போய் கோமதி தூக்குறப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்துரும், நீங்க எல்லாரும் வேதனைப்படுவீங்கிற காரணத்துக்காக தான் இத்தனை நாள் அந்த உண்மை எதுவுமே சொல்லாம தங்கமேலும் நானும் மட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். எனக்கு வேற வழி தெரியல, தங்கமேல என் மேல வீணா பழி போட்டுட்டு இருக்கு, நான் என் சைடு இருக்க நியாயத்தை சொல்லி தானே ஆகணும், நீ ஒன்னும் அதிர்ச்சி ஆகாதமா, இதை விட அதிர்ச்சியான விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு அப்படி சொல்லிட்டு சரவணன் வந்து அடுத்த உண்மையுமே உடைக்கிறாரு. அன்னைக்கு வீட்டுல நீங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப மீனாராஜ் 2 பேர் கூட சொல்லியிருந்தாங்கல்ல தங்கமேலுக்காக வயசு கூட இருக்கும் போல அப்படி சொல்லி நீங்க சந்தேகமா இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதே சந்தேகம் எனக்குமே வந்துச்சு. அதனாலதான் தங்கமேலோட ஆதார் கார்டை நான் கேட்டு பார்த்தேன். நான் எப்படி எல்லாம் கேட்டு பார்த்துமே தங்கமேல் வந்து அதோட ஆதார் கார்டை என்கிட்ட கொடுக்கவே இல்லை. எப்படியோ ஒரு வழியா போராடி தங்கமேலோட அப்பா கிட்ட இருந்து ஏமாத்தி அதோட ஆதார் கார்டை வாங்கி செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தங்கமேலுக்கு உண்மையிலேயே என்னை விட 2 வயசு கூடங்கிற உண்மையை நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கான ஆதாரம் இதுதான் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப சரணன் வந்து தங்கமேலோட ஆதார் கார்டு எடுத்து பாண்டியன் முன்னாடி வைக்கிறாரு. இப்ப அடுத்த உண்மையை வெளியே வரவும் இங்க ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே பயங்கரமான சாக்குல நிக்கிறாங்க. இது மட்டும் இல்லப்பா, இதே மாதிரி தான் அந்த குழந்தை விஷயத்துல என்ன ஏமாத்திருக்கு. எப்ப எனக்கு தங்கமேலோட படிப்பு விஷயம் தெரிய வந்துச்சோ அப்பயே நான் சண்டை போட்டு தங்கமேல கொண்டு போய் அதோட வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். அதனாலதான் நான் போய் திருப்பி தங்கமேல கூப்பிட்டே வரல. அந்த வீட்டுல இருந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறக்காக பிரெக்னண்டா இருக்கேன்னு போய் சொல்லி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ உண்மையா நடந்த விஷயமே தங்கமேல் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன பொய்யால அது சரணனால மறுபடியும் பொய் மாதிரியே தான் பாண்டியன் சொல்லப்படுது. அடுத்தடுத்து ஒவ்வொரு உண்மையா வெளியே வர அப்ப தங்கமேல் வந்து உண்மையிலே பிரெக்னண்டா இல்ல, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணுங்கிறக்காக தான் பொய் சொல்லிருக்கும் போல அப்படி சொல்லி சரணன் சொல்லதை நம்பிட்டு அப்ப இத்தனை நாள் இந்த வீட்டுல இருந்து தங்கமேல் நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்கு அப்படி சொல்லிட்டு பாண்டியன் குடும்பத்து 2 பேருக்குமே பயங்கரமான கோவம் வருது. அப்பதான் பாண்டியன் வந்து தங்கமேல் கிட்ட நீ இது வரைக்கும் இவ்வளவு போய் தான் சொல்லிருக்கியாமா இல்ல வேற எதுவும் எங்க கிட்ட மறைக்கிறியா அப்படி சொல்லி டைரக்டா போய் தங்கமேல்கிட்ட கேட்கிறாரு. எந்த ஒரு பதிலுமே பேசாம தங்கமேல் தாங்கிக்கிட்டே அமைதியா நிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் முன்னாடி வந்து நிக்கிற ராஜீவ் வந்துட்டு இப்ப இந்த உண்மையை சொல்லாமா சொல்ல வேண்டாமான்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேல நான் அந்த உண்மையை மறைச்சிட்டு இருந்தேன்னா அது நான் அந்த வீட்டுக்கு பண்ற பெரிய துரோகமா இருக்கும், அதனால நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிடுறேன் மாமா அப்படி சொல்லிட்டு ராஜீவ் வந்து தங்கமேலோட நகை மேட்டருமே போட்டு உடைச்சிடுறாங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி தங்கமேல காட்ட இருக்கிறது எல்லாமே வந்து தங்க நகை இல்ல, அதுல முக்காவாசி கவரிங் நகை தான் இருக்கு. இந்த உண்மை எனக்கும் மீனாக்காக்கும் ஏற்கனவே தெரியும் அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து இப்ப நகை மேட்டருமே போட்டு உடைச்சிடுறாங்க. ராஜி இந்த நகை விஷயத்தை பத்தி இப்படி எல்லாரும் முன்னாடி உடைச்சிருவாங்க அப்படி சொல்லி தங்கமேல் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இப்ப ஒட்டுமொத்தமா தங்கமேல் வந்துட்டு ஒரு போலியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்க பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இதுக்கு மேல நான் தங்கமேல்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச விரும்பல, பண்ற தப்பு எல்லாமே பண்ணிட்டு இவ்வளவு உண்மையை மறைச்சிட்டு கடைசியில நீயும் உன் குடும்பமும் தப்பிக்கணுங்கிறதுக்காக என் பையன் மேல வந்து இப்படி ஒரு பழைய சுமத்திட்டேல, உனக்கு இந்த வீட்லயே இடம் கிடையாது, இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து தங்கமேல வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் சரணனை பார்த்தனா தங்கமேல் மட்டும் இப்படி இல்லாம தங்கமேலோட அப்பா தங்கமேலுக்கு மேல எல்லாம் போய் சொல்லுவாரு, திருடுவாரு. கடையில பணம் காணாம போச்சுன்னு சொன்னீங்களப்பா, அது பழனி மாமா எல்லாம் எடுக்கல, என் கண்ணெதிர்க்க தங்கமேலோட அப்பா தான் வந்து கல்லால இருந்து எடுத்து வச்சாரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க போய் கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்க, அதுல ஒரு பணத்தை திருடினது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த குடும்பமே நமக்கு வேண்டாப்பா அப்படி சொல்லி இங்க சரணன் சொல்லிடுறாரு. சரணன் சொல்றதெல்லாம் கேட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம பாண்டியன் வந்து ரொம்ப சோகமா ஒரு ஓரமா போய் உட்காந்துறாரு. தங்கமேல் வீட்டாளுகளும் பண்ண துரோகத்தெல்லாம் நினைச்சு பார்த்து கோமதிக்கு தங்கமேல் குடும்பத்து மேல பயங்கரமான கோவம் வருது. இதுக்கு மேலுமே தங்கமேல வச்சிருக்க கூடாது, இப்பயே அவங்க அம்மா அப்பா வர சொல்லி தங்கமேல வீட்டை விட்டு வெளியே அனுப்படா அப்படி சொல்லி கோமதியுமே சரணன் கிட்ட சொல்லிடுறாங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இது தங்கமேலோட கனவா மட்டும் இல்லாம இருந்து உண்மையிலேயே தங்கமேல் பத்தின உண்மையெல்லாம் சரணன் வீட்டுல சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் கோமதி வந்து பொறுமையா இருக்க மாட்டாங்க. தன்னோட பையனை பத்தி அப்படி ஒரு பொய்யான பழிய சுமத்திட்டு அப்படி சொல்லி கண்டிப்பா கோமதி வந்து இந்த தங்கமேல வீட்டை விட்டு வெளியே தான் அனுப்ப போறாங்க. அப்படி ஒரு காட்சியை பாக்குறக்கா நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.